ஓகேவாண்ணா? பேசிட்டேனாண்ணா உங்ககிட்ட நானே? இப்போ ஓகேவாண்ணா? புரிஞ்சுதுங்களாண்ணா சொன்னதெல்லாம்? அக்கா ஏன் ஆஞ்சநேயர் பக்தன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? பண்ணலாம்பா, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவீங்கப்பா நீங்களா? சொல்லு, நான் சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், நீ சொல்லு, பதில் சொல்லு. ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க? பக்தன் யாரை ஏமாற்றக்கூடாது, அது நான் முக்கியம். யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, அது நான் முக்கியம். அதுதான் முக்கியமா? சூப்பர் சூப்பர், அதுதான் முக்கியம். ஆனால் உன்னை பார்த்து கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியல, எனக்கு கல்யாணம் ஆனவர் மாதிரி தான் தெரியுது. ஃபஸ்ட்டு நீ என்னோடய லைவுக்கு வந்தப்போ நீங்கள் என்னை விசாரிச்சு நான் உங்களை விசாரித்தேன். நான் என்னை பற்றி சொன்னேன், உங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஊரில் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, ஸ்கூல் போகிறாங்களாம் சொன்னீங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொன்னால் சொன்னால் எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? அப்போ என்ன சும்மா சொன்னீங்களா? கல்யாணம் ஆகாமல் ஏன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க? 2 பிள்ளைங்க இருக்காங்க ஏன் சொன்னீங்க? ஸ்கூல் போகிறாங்க ஏன் சொன்னீங்க? சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள். அப்படியும் சொல்லிவிட்டு இப்போ இப்படியும் சொல்கிறீங்க. கல்யாணம் இது ஆஞ்சநேயர் பக்கத்தில் கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி எந்த கடவுள் வந்துட்டு கல்யாணம் நீ பண்ணக்கூடாதான்னு சொல்லி அந்த கடவுளுமே சொல்லலை. கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறவங்களாம் கல்யாணம் வந்துட்டு அந்த கடவுளே வந்துட்டு கல்யாணம் பண்ணி தான் அவங்களும் ஒரு குடும்பமாக இருந்துட்டு தான் நமக்கு வந்துட்டு அதெல்லாம்